முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த 1 மணி நேர ஆராதனை மட்டும் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது எந்தவித மாற்றமும் இல்லை. தேவ ஜனங்களே, முதலாவது ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல நாவை தந்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நல்ல உச்சரிப்போடு கூட நல்ல சத்தமாக பாடுறதற்கு, நல்ல ஒரு இசையோடு கூட பாடுறதற்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நாவை ஒப்பு கொடுப்போமா? என் நாவு உம்முடைய துதியையும் என் நாள்தோறும் உம்முடைய வாசனத்தையும் அது எடுத்து சொல்லும் என்ற வார்த்தையின்படி நம்ம நாவாலே நம்ம கர்த்தருக்கு நன்றி என்று சொல்கிறோம் நாதா. உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாங்க எல்லாரும் சேர்ந்து நின்று ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? கரங்களை கட்டி பாடுமா? எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நாம் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி நிறுத்திட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி நிறுத்திட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். செத்து விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம். கைகள் தட்டி சிரித்த முகத்தோடு சத்தமா கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சொல்லுமா? எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். நல்ல கையை தட்டி பார்ப்போம். இந்த வார்த்தையை பாருங்க. நமக்கு நல்ல தகப்பனாக, தாயாக, நண்பனாக, உற்சாராக அவர் இருக்கிறார்.
நாவில் எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எஸ், நல்ல கைகளை தட்டி எல்லாம் சேர்ந்து நின்று நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தை உண்மை உள்ளவர், நன்றியால் துதிப்பாது இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாது நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சொல்லுங்க, நன்றியால் துதிப்பாது நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தை உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தை உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சொல்லுமா, நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியா, நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. சேர்ந்து சேர்ந்து நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தனே என் துணையான நித்தமும் என் நிழலான ஆயிரம் நாவுகள் நீ தந்தார். ராஜனே உம்மை பாட கூடுவோம். ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாட கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாட கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேன், உம்மை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. நல்ல கையை தட்டி கர்த்தனே என் துணையானி. ஆயிரம் நாவுகள், ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாட கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாட கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேன், உம்மை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி. சொல்லுமா, என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துமா. ஆம் தேவ ஜனங்களே, நாம் எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த அருமையான சந்தர்ப்பத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேர்மம் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்து 5 பேருக்கு மேலாக திருமணம் நடந்திருக்கிறது. இப்படியாக ஒரு ஆசீர்வாத ஊற்றாக நம்முடைய போதகரையா பாஸ்டர் ஜே செல்வின் வில்சன் அவர்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு
இது இப்பொழுது மகிமையாக நடக்கிறது. இப்பொழுது பாஸ்டர்மா அதை கவனிக்கிறாங்க. நீங்கள் உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுக்கு எந்த கிளைகளும் கிடையாது, எந்த முகவரும் கிடையாது, எந்த வாட்ஸ்அப் குழுக்களும் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாய் உங்களுக்கு தந்தருள்வாராக. தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிற புத்தகம் யாக்கோபு. அத்தனை இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம் யாக்கோபு 4:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்கிற வார்த்தை. இன்னைக்கு நம்ம காலிலிருந்து தியானிக்கிற காரியம் யாக்கோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள். இந்த 1-12 வசனங்கள் இங்கு வாசித்து பார்க்கும் பொழுது பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நாவை குறித்து பேசுகிறார். ஏன்னா நாவுங்கிறது நம்ம சரீரத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு அவயவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சரீர அளவு பார்க்கும் பொழுது பிரெயின், செகண்ட் பிரெயின் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்கன்னா வயிற்றை சொல்றாங்க. நம்ம வயிறு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி இந்த காலத்துல இப்போ வர்ற இந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு இருந்ததுன்னா அப்போ நீங்க நிறைய ஹெவியா சாப்பிடாதீங்க, கொஞ்சம் லைட்டா சாப்பிடுங்க. அதான் இப்போ நிறைய ஹீலிங் வருது. இப்போ வர்ற இந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு பெருசா மெடிசின் கிடையாது, சரியா? டாக்டர் ஓரளவு கொடுக்குற சப்போர்ட். ஆனால் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் மெடிசினே கிடையாது. அதனால ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக தான் ரெக்கவர் ஆகிறத குறித்து நம்ம எல்லார்ட்டையும் நிறைய பேரை பார்க்கும் பொழுது கொஞ்ச நாள் இருமிட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் அவங்களுக்கு என்ன டயர்ட்னஸ் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் அதே நேரத்தில் போய் நல்லா ஒரு கட்டிடாதீங்க. என்ன செய்யுங்க, ஒரு லெவல் சாப்பிடுங்க. அந்த வயிறு செகண்ட் பிரெயின் சொல்கிறாங்க. அதே போல் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது கண் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டு, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் செகண்டா வேதம் அதிகமாக பேசுகிற ஒரு அவயவம் என்ன அப்படின்னா நம்முடைய வாய். அப்படிதானே? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. உபாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த கட்டளைகள் எல்லாவற்றையும் உங்க பிள்ளைகளோடு கூட நீ என்ன செய், பேசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வாய் வழியாக தான் அன்னைக்கு கர்த்தருடைய கட்டளைகள்லாம் ஜனங்களுக்குள்ளே போனதுன்னு சொல்லிப்பார். ஸோ அது இந்த ஹிஸ்டரி டங் அண்ட் மவுத் played a vital role, ஒரு பெரிய ரோல் ஆடி இருக்கு. ஸோ நம்ம லைஃப்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க உயர்ந்திருக்கணும் அப்படின்னா உங்க வாய் கரெக்டா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா உங்க வார்த்தையை வச்சு தான் நிறைய மெஷர் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சுங்க. நீங்க ஒரு முதிர்ந்த விசுவாசியா இருந்தா உங்க வார்த்தை கரெக்டா இருக்கணும், அதை மெஷர் பண்ணுவாங்க. முதிர்ந்த ஒரு வார்த்தையில் சரியில்லை, கெட்ட வார்த்தைகள் வருது, புறணி வார்த்தைகள் வருது அப்படின்னா நீங்க நிச்சயமாக வேதத்தின் அடிப்படை ஒரு தரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழவில்லை என்று தான் அர்த்தம். ஏன்னா வாயை குறித்து ஒரு குட்டி பாட்டு கூட பாடுவாங்க. என்னது, பி கேர்ஃபுல் வித் யோர் ஐஸ் வாட் யூ சீயா, அப்படி ஒரு பாட்டு. பி கேர்ஃபுல் வித் யோர் ஐஸ் வாட் யூ சீ அப்படி. அப்புறம் வார்த்தை ஒரு குட்டி, ஓ கண்ணை குறித்து கவனமாயிரு, ஓ வாயை குறித்து கவனமாயிரு அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி சண்டே ஸ்கூல் பாட்டு இருக்கு பாருங்க. நம்ம வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் சங்கீதக்காரன் ஜோமனும் போது சொல்றாரு, ஸ்தோத்திரம், சங்கீதம் 141:3 வாசித்து பார்க்கும் பொழுது 141 and verse 3, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன ப்ரே பண்ண? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் அப்படி சொல்றாரு. நீங்க சங்கீதம் 17:3 வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 17:3 வாசித்து பார்க்கும் பொழுது, என் இதயத்தை பரிசோதித்து காலங்களில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். கரங்களை வைத்து பார்ப்போம். என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, குதிரைக்கு கடிவாளம் போடுறது, கடிவாளம் தானே போடுறது போல நம்ம வாய்க்கு ஒரு என்னது, ஒரு ப்ரொடெக்ஷன் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் நான் மறந்துடக்கூடாது. நம்முடைய வாய் நம்முடைய ஸ்டாண்டர்டை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதான் மெதுவாக பேசுங்கள். ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட
பழுக்கப்பட்ட பழங்களுக்கு சமானமா இருக்கிறது சொல்லப்பட்டு. நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 12:14 வாசித்து பார்க்கும் பொழுது, அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தியடைவான். அவனவனுடைய கைக்கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். அப்போ அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி. அப்போ வாயின் பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பயுமே நம்ம கிரியின் மூலமா ரட்சிக்கப்படல, கிருபையின் மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபையின் மூலமாய் பெற்ற ரட்சிப்பை நாம் பறைசாட்ட வேண்டியது மிக அவசியம். அதான் 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 Peter chapter 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை we are proclaimers, நாம் பறைசாற்றுகிறவர்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை நாம் அறிக்கை செய்கிறதில் உறுதியாயிருக்க வேண்டும். என்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை வைத்து தலையெடுங்க பார்ப்போம். அதான் ஒவ்வொரு காலை ஆராதனையிலும் ஒரு 4 ஃபார்மேட்ல உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு விசுவாச அறிக்கை இருக்கு பாருங்க. ஒவ்வொரு நாள் ஒருத்தர் சொல்லுவாங்க. அது நீங்க ஆஃப்லைன்ல இருக்கிற நீங்க மியூட் பண்ணிட்டு நீங்களும் ஜூம்ல சேர்ந்து அவளோடு சேர்ந்து சத்தமா என்ன செய்றீங்க சொல்றீங்க. பிரைஸ் தி லார்ட். மெயின்லைன் சர்ச்சில் சில ஃபார்மேட்ஸ் வாசிப்பாங்க. அது நல்ல விஷயம்தான். அதுக்கு நீங்க கருத்தை உணர்ந்தவங்களா நீங்க வாசிக்கணுங்கிறது தான் நம்ம சொல்ற அந்த விசுவாச அறிக்கைகளை கருத்தை உணர்ந்து நீங்க சொன்னீங்கன்னா அது எல்லா கேட்டகரியும் அதில் ரீச் ஆயிரும் பாருங்க. சோதர வர்ற மாசம் ஆண்டுலையும் நம்ம கேலண்டர்ல அப்படி நல்ல விசுவாச அறிக்கையை போடலாம். அதில் வர்ற வருஷத்துல இந்த ஒவ்வொரு நாளுக்குள்ள வசனத்தை தூக்கிட்டு சைடில் ஒரு விசுவாச அறிக்கையா போட்டேன். நான் டெய்லி காரணம் முன்னால போய் நின்று அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு பண்ணலான்னு ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்கு. செய்யலாம். வர்ற வருஷம் 2026 பண்ண முடியாது. இது என்ன செய்யணும், 2027 பண்ண போறோம். ஸோ விசுவாச அறிக்கை வாய்னால அழகா பைபிள சொல்லியிருக்கு. நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால். அப்போ அறிக்கை செய்யுங்க. நான் பாவின் ஒத்துட்டு அலிஸ்வத்த வாயினால பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப தேவஜனங்களே, வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. அதான் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள்ல நான் முதலாவது சொன்ன காரியம், சொல்வதை செய்யுங்கள், செய்வதை சொல்லுங்கள். நம்பர் 1 யாக்கோபு 3:1 நீங்க உங்களின் அநேகர் போதகராய் இருக்காதீங்கன்னு சொல்றார். ஏன் சொல்றார் அப்படின்னா, சோத்திரம், போதகருடைய வேலை போதிப்பது. ரைட்டா? நீ என்ன செய்யணும், கருத்தா போதிக்கணும், சரியானதை போதிக்கணும், துருபதேசங்களை சொல்லிடக்கூடாது, உனக்கு தெரிஞ்சதை சொல்லிடக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். நீ சொல்றியன்னா அது சோத்திரம் மற்ற ஜனங்கள் அது சோத்திரம் கேட்கறதுக்கு முன்னால் நீ அதை செயல்படுத்தணும். ஒரு பிரசங்கத்தை நீ ஆயத்தப்படுத்தும் பொழுது அந்த பிரசங்கம் உனக்கு அப்படிங்கிறத உணரணும். இப்படிதான் ஒரு பாஸ்டர் ஒரு நாள் பக்கத்து வீட்டில் கோழி தெரியாதனமா இவங்க வீட்டுக்குள்ளே வந்துச்சு. இது பாஸ்டர் சொல்கிற ஒரு காரியம்தான். தெரியாதனமா பக்கத்து வீட்டு கோழி என்னாச்சு அப்படின்னா நீ வீட்டில் வந்துச்சு. உடனே இந்த ஊழியருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நேராக அந்த கோழியை பிடிச்சி கோழி கூண்டில் போட்டுட்டு என்ன சொன்னார்னா, என்ன பாரு, இன்னைக்கு நமக்கு என்னது சிக்கன் பிரியாணி தான், அதனால் நீ என்ன செய், நான் ஆராதனை போயிட்டு வந்தோடனே வேலையாக அந்த கோழியை வெட்டி என்ன செய், நல்லா சமைச்சு வை, நான் சாப்பிடணும்னு சொன்னார். சொல்லிட்டு நேராக சர்ச்சுக்கு போயிட்டு அன்னைக்கு பிரசங்கம் பண்ணார். பிறனை கொண்டான யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அந்த அம்மா அந்த பிரசங்கத்தை கேட்டோடனே அந்த அம்மாவுக்கு உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார் பரிசுத்தாவின். என்னது, கோழி குழம்பு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு, பிரியாணி கேட்டிருக்காரு, இங்கே என்ன பேசுகிறாரு, இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி அலிஸ்தோத்திரம் அவருக்கு பேச பண்ணதை கேட்டு ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை நான் ரசிக்கப்பட்டது. அந்த அம்மா வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கோழியை திறந்து விட்டுட்டாங்க. இவரும் பிரசங்கத்தெல்லாம் முடிச்சு எல்லா விசுவாசிகள் ஜோமனை வர்றாங்க. அலிஸ்தோத்திரம் கையெல்லாம் வச்சு ஜோமனை அன்னைக்கு பார்த்து சோதனைக்கு நிறைய பேர் வராங்க. எப்படா முடியும், எப்படா வீட்டுக்கு போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு களைப்போட வீட்டில் இருந்து சிக்கன் பிரியாணி ஸ்மெல் வருதா அப்படின்னு ஃபஸ்ட்டு உள்ளே வரமுனாலே மூக்கு அப்படி உள்ளே போகுது பாருங்க. அப்படியே போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சப்பா சட்புட்டுன்னு சாப்பாடு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே டக்குன்னு எல்லாம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்தா அன்னைக்கு அம்மா ரச சாப்பாடு வச்சுருக்காங்க. உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். என்ன, நான் கஷ்டப்பட்டு கோழியை பிடிச்சி உன்ட்ட கொடுத்துட்டு என்னது இன்னைக்கு நீ சிக்கன் பிரியாணி பண்ணுன்னு சொல்லிட்டு போனேன், நீ என்ன அது பண்ண ரசத்தை பண்ணியிருக்க, உனக்கு என்ன ஆச்சு
உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் தானே பிரசங்கம் பண்ணீங்க, பிறத்துக்கு உண்டான யாது ஒன்று இச்சையாது இருப்பாயின்னு, அதனால் அந்த பிரசங்கம் கேட்டவனுக்கு எனக்கு எப்படி நம்ம இதை செய்ய முடியும்னு சொல்லி அந்த கோழியை விட்டுட்டேன்னு சொன்னாரான். அடியே பிரசங்கம் உனக்கு எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு தான் சொன்னாரான். அந்த அந்த மாதிரி நிறைய நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அது ஸ்தோத்திரம் பேசுகிறத நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அது ஸ்தோத்திரம் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை செய்யுங்க. எதை செய்கிறீங்களோ அதை சொன்னீங்கன்னா உங்கள் வாய் கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். கரங்களை வைத்து வர அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லே ஸ்தோத்திரம். கெட்ட வார்த்தை பேசாத நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நீங்கள் கெட்ட வார்த்தை பேசலைன்னா அது நிச்சயமாக கிரியை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ எதை சொல்கிறோம்? நல்ல 1 மணி நேரம் ஜோம்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணவே இல்லைன்னா அந்த பிரசங்கத்துக்கு முட்டமாக இருக்கிறது பெரிய கூமுட்டையை தான் ஆண்டவர் போடுவார். முட்டை மாதிரி தான் போடுவார். ஆனால் நான் ஜோம் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு நான் 2 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு நான் பிரசங்கம் பண்ணிட்டு வைங்களேன், நிச்சயமாக அந்த பிரசங்கத்தின் மூலமாக அநேகர் தொடப்படுவாங்க. கரங்கள் போய் தள்ளிச்சு. அதை தான் சொல்கிறாரு, சொல்கிறத செய்யுங்க, செய்கிறத சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வெறும் பிரசங்கத்தில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகிட்ட ஒன்று சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் செய்யணும். நீங்கள் செய்யலைன்னா அவங்கள்ட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இருக்காது. இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குன்னு தான் கண்டுபிடிப்பாங்க. பாருங்க, என்ன லூப் ஹோல் கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. நீங்கள் வந்துட்டு செய்யலை, உங்களுக்கு டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஞானமான ஆட்கள், வாயத்தரம் உங்களுக்கு கவுண்டர்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ள தீர்மானம், இவரே பெரிய ஃப்ராடு, இவரை என்கிட்ட சொல்கிறாராக்கும். என் பையன் சொல்லலாம், அப்பா வினோவே ஒரு பெரிய ஃப்ராடு, இவன் என்கிட்ட வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா அப்பா சரிப்பா செஞ்சிடப்பா அப்படிம்பா. ஆனால் உள்ளத்தில் அப்படி போயிட்டுருக்கும் பாருங்க. அதனால் எதை சொல்கிறீங்களோ அதை செய்யுங்க, எதை செய்கிறீங்களோ அதை சொல்லுங்க. இந்த பிரின்சிபல். 2வதாக உங்கள் சொற்களில் கவனமாக இருங்கள் சொல்லப்படும். பாருங்க, ஒரு சின்னதாக இருந்தாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது நாவு என்பதை நாம் அறிந்திருக்கோம். இந்த பகுதியில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு சின்ன சுக்கான் பெரிய கப்பலுடைய டைரக்ஷனையே மாற்றிடுது. பாருங்க, ஒரு சின்ன நெருப்பு பெரிய காட்டையே கொளுத்தி போச்சு. பாருங்க, கடந்த நாட்களில் அமெரிக்க தேசத்தில் வாஷிங்டன்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல பயங்கரமான காட்டுத்தீ எத்தனையோ ஒரு நகரமே அது பாதிக்கப்பட்டுச்சு. எத்தனையோ பேர் வீடு வாசல்களை இழந்து போனாங்க. எத்தனையோ வருஷமாக இருந்தவங்க வீடு பறி போனது ரொம்ப வேதனைப்படும். ஆனால் மீடியாவில் வரும்பொழுது நடிகைகளுக்கான பெரிய வீடுகளும் எரிந்து போனன்னு சொன்னாங்க, அதை பண்ணாங்க. ஆனால் அங்கே அதுதான் வாழ்க்கைன்னு இருந்தவங்க வீடெல்லாம் எரிந்து போன நிலையை காரணம் என்னன்னா, ஒரு சின்ன தீ தான். ஒரு சின்ன சிகரெட்டை குடிச்சிட்டு அணைக்காமல் போடுறதுனால வர்ற பிரச்சனை, சின்ன ஒரு கவன ஈனம், சின்ன ஒரு காற்று நிமித்தமாக வர்ற ஒரு உராய்வு ஒரு பெரிய நெருப்பாக மாறுகளை கொடுத்து பார்க்கிறோம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் வார்த்தையின் மூலம் கவனமாக இருங்க, இது உணர்வுகளின் வெளிப்பாடு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளத்தின் பிரதிபலிப்புகள் தான் வார்த்தை. வார்த்தையில் நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு உத்தரவு சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களில் இருக்கிற சோத்திரம் என்னது, உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துகிற வல்லுநர்கள்லாம் சொல்கிற காரியம், ஒரு வார்த்தை நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னால் 4 செகண்ட்ஸ் ரிப்ளை கொடுக்குற 4 செகண்ட்ஸ் மௌனமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிற 5 செகண்ட்ஸ் மௌனமாக இருங்க. பைபிள் ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டு, நீ உன்னை பேசுறதுக்கு முன்னால் பரலோகத்தின் தேவனை நோக்கி பாரு. கரங்களை போய் தலையிடுச்சுங்க பார்ப்போம். ஆமென். இன்னைக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு சில ஃபில்டர்ஸை சொன்னேன். திங்க் அப்படிங்கிற ஃபில்டரை சொன்னேன். அது திங்க் நான் முதல், இஸ் இட் ட்ரூ, ஃபேக்ட் ஆர் காசிப். 2வது, இஸ் இட் ஹெல்ப்ஃபுல், சொல்யூஷனா கிரியேட்டிங் ப்ராப்ளமா. 3வது, இஸ் இட் இன்ஸ்பைரிங், பெட்டர் ஃபீலை ஏற்படுத்துமா அல்லது ஒர்ஸான ஃபீலை ஏற்படுத்துமா. அடுத்ததாக, இஸ் இட் நெசசரி, இப்பொழுது சொல்வதா அல்லது பிறகு சொல்வதா. அடுத்த கடைசியாக, இஸ் இட் கைண்ட், அன்பு பாராட்டவா அல்லது விவாதிக்கவா. அதான் திங்க், THINK. திங்க் ஃபர்ஸ்ட் ட்ரூ, 2வது ஹெல்ப்ஃபுல், 3வது இன்ஸ்பைரிங், நெசசரி, கைண்ட். இது செக்லிஸ்ட், இது ஒரு ஃபில்டர். இதை நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் பேசுனீங்கன்னு வைங்களேன், உங்கள் வார்த்தை. இது 2யும் காலையில் நான் சொல்லியிருக்கேன். 3வதாக நான் சொல்ல வர்ற காரியம் என்னன்னா, உங்கள் சொந்த பலத்தால் நாவை அடக்க முடியாது. சொந்த பலத்தினால் நாவை அடக்க முடியும். அழகா பைபிள் சொல்லியிருக்கு பாருங்க, நாவை ஒருவராலும் அடக்க முடியாது. என்ன அடக்க முடியாதா? ஒரு அடங்கா பிடாரி உங்கள்கிட்ட ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, உங்கள் நாவு. உங்களாலே அடக்க முடியாது. 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு.
அழகா, இந்த ஆங்கிலத்தை டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. டேம்டு என்ன பண்ணுவாங்க, மீன் அப்படியே அழகாக பழக்குவாங்க பாருங்க. நிறைய பேர் இந்த வாஸ்து மீனெல்லாம் பழக்குவாங்க, நிறைய ஃப்ளவர் ஹானை பழக்குவாங்க. இப்போ ஜான்கிட்ட கூட உங்கள் வீட்டில் ஃப்ளவர் ஹான்லாம் இருந்துச்சு, பழக்குவாங்க. இவங்கள பார்த்தோன்னே கிட்ட வரும், கையை நீட்டுவாங்க, கையிலேருந்து எடுத்து சாப்பிடும். இப்படிலாம் பழக்கிறாங்க. மீனை பழக்கிறத பார்த்துருக்கேன். அடுத்தது நாய்களை பழக்கிறாங்க பாருங்க, வேட்டைக்குன்னு பழக்கிறாங்க, ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பழக்கிறாங்க. அதை வச்சு நிறைய பெரிய கிட்ஸுக்கான மூவிஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் சமீபம் கொஞ்ச நாளுக்கு முன்னால் பார்த்தது, அமெரிக்கா காட் டேலண்ட்ல ஒரு ரிதம்னு ஒரு நாய், அது செகண்ட் ப்ரைஸ் ஏதோ வாங்கிச்சு. என்னன்னா செம்மையாக டான்ஸ் பண்ணுது. ஒரு நாயை வச்சு அவங்க சொல்லும்போது சொன்ன அந்த கமெண்டேட்டர்ஸ் சொல்லுவாங்க, ஜட்ஜஸ் சொல்லுவாங்க, மனுஷனோட சூப்பராக செய்யுது அப்படிமா. இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னால் இருப்பாங்க, அது முன்னால் இருக்கும், ஸ்டெப் கரெக்டாக போகணும். இவங்க 2 பேரும் கரெக்டாக ஸ்டெப் போடுவாங்க. யோசித்து பார்த்தா கற்பனைக்க முடியாது. அந்த நாயை கூட பழக்கிறேன். கிளி, காக்டெயில் அப்படிங்கிற பறவை, பூனை, இது எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சுறாங்க, பழக்கிறாங்க அழகா. ஆனால் நாவை யாராலும் பழக்க எந்த உங்க அப்பா வாழ முடியாது, அம்மா வாழ முடியாது, ஏன் உங்களால் முடியாது. அந்த நாவை சரிப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் இன்னைக்கு பாட்டு பாடணும். என்ன சொன்ன, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, என்னை வழி நடத்து. அப்போ நீங்கள் ஆவியானுடைய உதவியை நீங்கள் கேட்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா நாவடக்கத்தை தருகிறவர், ஒரு கட்டுப்பாட்டை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல், ஆங்கிலத்தை பற்றி செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை தர்றவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மற்றவங்க தலையிட்டு தான் உங்க நாவை சரிப்படுத்த முடியும்னா வாய்ப்பே இல்லை. நீங்க பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கணும். நீங்க சொல்லணும், ஆவியானவரே நான் மீறி பேசுறேன், என் வாய்க்கு காவல் வையும். ஆண்டவரே என் வாயை கட்டுப்படுத்துங்க. ஏசாயாவுடைய நாவை தொட்டது போல என் நாவை தொடுங்க. திடீர்னு கட்ட வார்த்தை வந்துட்டு, அவிசுவாச வார்த்தை வந்துட்டு, எதிரான ஒரு வார்த்தை வந்துட்டு, உடனே ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஆவியானவரே இதுல இருந்து என்னை மீட்டு தாரும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் துணையை நீங்க பெற்று போடுது. உங்களை சுட்டு போட்டாலும் உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது. உங்களை சுட்டு போட்டாலும் அவிசுவாச வார்த்தைகள் வராது, தீமையான வார்த்தைகள் வராது, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வராது. அதுக்கு நேரமே இருக்காது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான துணை நம்மள மிக மிக அவசியம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த ஸ்தோத்திரம், எபேசியர் 5, 18, 19, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து, இந்த ஆவினால் நிறைந்து என்ன செய்யணுமா, சங்கீதங்களினால், கீர்த்தனைகளினால், ஞான பாட்டுகளினால் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்தில் கர்த்தரை பாடி நீங்கள் கீர்த்தனம் பண்ணுங்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா பாபா. நல்ல ஆவில பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவநதி ஓடணுமே. இந்த கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு நடத்துகிறவராய் இருக்கிறீரப்பா. எதை நான் பேச வேண்டும் கட்டுத்தாரும் ஐயா, எவ்வளி நடக்க வேண்டும் என்று பாதை காட்டும் ஐயா. நாவ குறித்து பாட்டு பாடுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எங்களை வழி நடத்துங்கப்பா, நடத்துங்க ஆவியானவர். நீங்க கேட்டா முடியாததை முடித்து தருகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் தாராளமாக சொல்றேன், நம்பிக்கையே சொல்றேன். நீங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணிப்போம். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியான நமக்கு அபிஷேகத்தை தர்றேன். அந்த வரத்தை நீங்க கேட்டு பெடுங்க, வாஞ்சிங்க. இந்த வரத்தை தான் ஆவியில நிறைந்து கர்த்தரை கனப்ப இந்த நாவு சரியாகும். சில நேரங்க பாருங்க, வெளி சபைக்குள்ள அந்நிய பாஷை பேசுவாங்க, வெளியில அநியாய பாஷை பேசுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது வச்சனாங்க. அது பிறகு நான் திரும்ப பேச இருக்கிறேன். 4ஆம் அதிகாரம் அது ஸ்தோத்திரம் 29, 30 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, 4ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபேசியர் 4, 29, 30. கெட்ட வார்த்தையில் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டான அதையே கேட்கறதுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. அன்று நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை அது பேசுனீங்கன்னா உங்களுக்காக ஒர்க் பண்ற பரிசுத்த ஆவியான செய்வாராம், துக்கப்படுவார். திரும்ப ஆவியான்ற பேருங்க, பயந்துடாதீங்க. அன்னைக்கு இந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்க ஆண்டரை பார்த்து ஓடி ஒளிஞ்சது போல ஒளிஞ்சிடாதீங்க. திரும்ப தைரியமா போங்க, நீங்க தான் எனக்கு உதவி செய்யும்.
உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன். ஒரு மனுஷனை காயப்படுத்துறதுக்கு முன்னால் உங்களை நான் காயப்படுத்தினேன்ப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் தேவச்சனங்களே. அப்போ பரிசுத்த ஆவியில நிறைந்து, அதுக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல சொல்லும்போது செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்றாங்க. என்னது செல்ஃப் டாக்? என்ன செல்ஃப் டாக்னா என்னது? நீங்க உங்களுக்கு நீங்களே பேசணுமா? என்னது? என்ன என்னால் முடியும், சரியா, அஸ்தோத்திரா, அப்படி நீங்க பேசணும். நான் இதை ஜெயிப்பேன். செல்ஃப் டாக். இப்போ நான் அந்த செல்ஃப் டாக் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்கள் செல்ஃபாக பேச. பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்துவி, இந்த நாக்கை கட்டுப்படுத்த உதவி செய்வி. இந்த நாக்கு நல்ல வார்த்தைகளை பேசும், விசுவாச வார்த்தைகளை பேசும், சுவிசேஷத்தை பேசும், எனக்கு வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை பேசும், அதிசயங்களை பேசும். இந்த நாவு மற்றவர்களை குணமாக்கும், இந்த நாவு மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? எனக்காக வரம் பெற்ற ஊழியர் வந்து தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது அப்படியே என் நாவு சரியாக நினச்சா வாழ்க்கையில் சரியே ஆகாது. என்ன பைபிள் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு, நாவை அடக்க அப்படின்னா அது பைபிள் சொல்ற பொய்யா ரைட்டா? ஆண்டவர் சொன்னார் சீசரை பார்த்து, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிருவீங்க தான் சொன்னார். ஒன்று நம்ம ஆள் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் நான் ஐயா இவ்வளோ உங்கள்கிட்ட நன்மை பெற்று நாங்கள் எப்படிப்பா போக முடியும், தயவு செய்தப்பா என்னை அப்படி மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு இருக்கும். உடனே டக்குன்னு ஒருத்தன் மட்டும் சொன்னான், இவங்க எல்லாம் ரொம்ப விட்டு பின் வாங்கினாலும் நான் அப்படின்னா. உடனே ஆண்டு சொன்னார், சேவல் கூகிறதுக்கு முன்பதாக 3 தடவை நம்ம நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. அதே மாதிரி தான் எங்கள் வயலில் சொல்லியிருக்கேன், ஒருவராலும் கூடாது. அப்போ வந்து நாம் என்னால் முடியும் அப்படின்னீங்கன்னா முட்டாள்தனமான விஷயம். நீங்கள் எப்படி சொல்லணும்? பரிசுத்த ஆவியானவரே என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக, எனது மணவாளனே என் இதய ஏக்கமே, இனி அவர் ஏசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, எனது மணவாளனே. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க தேவ ஜனங்களே, நம்ம வாய் சரியா, நம்ம செல்ஃப் டாக் பண்ணு. பக்கத்துல சொல்லுங்க செல்ஃப் டாக் பண்ணுங்க. இந்த விஷயத்தை நீங்க எனக்கா ஜெபம் பண்ணாதீங்க. செல்ஃப் டாக். நீங்க உங்கள்கிட்ட ஆண்டவர்கிட்ட பேசணும். பரிசுத்த ஆவியான எனக்கு உதவி இந்த மாசத்துல பேசிட்டு வந்து சொல்லுங்க. சுட்டு போட்டாலும் கெட்ட வார்த்தை சொல்லு சொல்லு சொல்லு. நிறைய பேர் நல்லா தூண்டுவாங்க, ஏதாவது பேசணும், இந்த கெட்ட வார்த்தை வரணையா ஆவிகள் அப்படி இருக்கும் பாருங்க. தூண்டி ஸ்க்ரூ ஏத்தினாலும் ஒன்றும் வரல. நம்ம இவன்ட்ட நம்ம என்னது திட்டம்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. வருமா வராது? கண்டிப்பாக வரும் தேவ ஜனங்கள். மாற்றம் வரும். இந்த பரிசுத்த ஆவியானவரால தான் மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன செய்யுங்க, அமைதியாக கேளு. உங்கள் கணவர் மாதிரி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காருன்னா அப்படி நீங்கள் பேசாமல் அமைதியாக அவர் முகத்தை மட்டும் பாருங்கள். அவருக்கு இந்த சர்வீஸில் அட்டன் பண்ணியிருந்தா உணர்த்தப்படுவார். இப்போ மனைவி பார்க்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா, என்ன பிரசங்கத்தை கேட்ட, என்ன பிரசங்கத்தை கேட்ட. அன்னைக்கு அந்த ஹகாயில் செமினாருக்கு வந்திருந்த இந்த மதுரையை சேர்ந்த அந்த சகோதரி, அந்த அம்மா சொல்ல முடிச்சுருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்ல, அவங்க வந்து ஒரு லேடிடோ காலேஜில் வந்து அவங்க ப்ரொஃபஸர், டாக்டரேட் முடிச்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபஸர். அவங்க என்னது ரொம்ப சத்தமாக அவங்களால பேச முடியாது. பட் யாராவது பிள்ளைகள் 2 பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்களாம், நேராக கிட்ட போய் இப்படி நிற்பாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்களா, அவங்க என்னது பேசிட்டு நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் டெக்னிக். பேசுனா நீங்கள் வாய் திறந்தீங்கன்னா அவர் 2 கவுண்டர் சொல்வார், இன்னும் கொஞ்சம் பேசும். அதனால் வேண்டாம், பேசாமல் அமைதியாக இப்படி முகத்தை மட்டும் பாருங்கள். ஒரு சிரிப்பு மட்டும் சிரிங்க.
அது ரொம்ப கிண்டலாக சிரிச்சிடாதீங்க. பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதுவே பிரச்சனையாக மாறிடும். ஜெயசிலி அம்மா பிளான் போட்டாங்க. ஒரு ஸ்மைல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தை அவருக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பாருங்க. அப்படியே பரிசுத்தாவின் அந்த வேலை செய்ய. ஏன்னா நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கு. செல்ஃப் டாக் அவர் பேசணும். நீங்கள் சொல்லணும், எங்கள் வீட்டில் எங்கள் வாழ்க்கையின் அவிசுவாச வார்த்தை வருதப்பா, நாங்கள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் துணையோடு ஜெயிக்க கிருபை தார். கேளுங்க. உங்கள் வாய் மாறிட்டுனா உங்கள் வாழ்க்கை மாறிடும். தேவச்சனங்கள் ஜாய்ஸ் மேயர் அடிக்கடி சொல்லுவாங்க, ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். உங்கள் வாழ்க்கையின் வெற்றி உங்கள் மூக்குக்கு 1 இன்ச் கீழே இருக்கிறோம். உங்கள் மூக்குக்கு 1 இன்ச் கீழே என்ன இருக்குது? வாய் தான். வாய் தான். வாயால் கெட்ட எத்தனை பேர் இருக்காங்க? திருக்குறள்லேயே ஒரு 3 திருக்குறள் நம்ம காலில் சொன்னோம் அடுத்தானே. அதுவே எச்சரிக்கிறது. வாயின் வார்த்தைகள் பயங்கர தாக்கத்தை ஏற்படும். வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க மாட்டான். பெண்களா மறக்கவே மாட்டாங்க. 1947 ஆரம்பிச்சுருவாங்க. அது இருந்து கடந்து எவ்வளோ பிரச்சனைகள் குடும்பத்தில் பண்ணுது பாருங்கள். அருமையாக தேவச்சனங்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கரங்களை வைத்து ஒரு அலட்சியங்க பார்ப்போம். கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்க போறேன். எல்லாருக்கும் இப்பதான் சந்தோஷமே வருது, அப்பாடா விட போறான் அப்படின்ட்டு. நல்லா கவனி. 4வதாக இந்த நாவை குறித்து சொல்லும் பொழுது சொற்களால் ஜனங்களை ஆசீர்வதிங்க. 4வது அடுத்த சொற்களால் ஜனங்களை ஆசீர்வதியுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாருங்க, ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனம். அதனாலே இந்த நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை என்ன சார் 9ஆம் வசனம் போடுங்க. 3:9 பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அப்புறம் அப்படி அழக தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட. நல்லா திரும்ப சொல்லுங்க. அது தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க சொல்றீங்க பக்கத்துல, நீங்க குரங்குலேருந்து வந்த கேஸ் கிடையாது. என்னது ஜான் சொன்னாங்களா சிஸ்டர்? நீ தேவசாயில் நல்லா சொன்னாங்க. சத்தமாக சொன்னாங்களா மெதுவாக சொன்னாங்களா? அவன் மாட்டிட்டான் இன்னைக்கு. தேவனுடைய சாயலில் வந்த ஒரு கூட்டம். நாம தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை. அதனாலே இப்போ 2 வாய் 2 ரெட்டை வேடம் போடுது. ஒன்று அல்லேலூயா அல்லேலூயா தூதி மகிமாய் என்று இயேசுவுக்கு செலுத்திடுவோம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தோடனே ஏய் அறிவு இருக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா அது என்னன்னா சரியில்லாத வாழ்க்கை. தொடர்ந்து பேச இருப்பாருங்க. நான் இதுக்கு கடைசியில் ஒரு கான்செப்டை சொல்றேன் பாருங்க. சரியா? 10ஆம் வசனம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, எப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீரும் சுரக்குமோ? யோசித்து பாருங்க. ஒரு ஊற்றிலிருந்து நல்ல தண்ணி கெட்ட தண்ணி சேர்ந்து வருமா? வாய்ப்பே இல்லை. என் சகோதரி, அத்திமரம் ஒளிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? மாத்தி கொடுக்குமா? இல்லைங்க. கொய்யா மரம் கொய்யா பழத்தை தான் கொடுக்கு. மாமரம் பழத்தை தான் தருது. பலாமரம் பழத்தை தான் தருது. வேற என்ன மரம்? சீத்தா மரம் சீத்தா பழங்களை தான் கொடுக்கு. நம்ம சர்ச்சில் கேம்பஸ்லேருந்து 24/7 காய்க்கிற என்னது நெல்லி மரம் என்னதான் கொடுக்குது? நெல்லிக்காயை தான் கொடுக்குதா இல்லையா? பாருங்க. அப்படியே ஓர்ப்பான் நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்றார். நல்லா கவனிங்க. இதுல ஒரு கான்செப்ட். இதுக்கு ஆண்டவரே, நான் இப்போ நைட் உட்காந்து இதில் என்ன எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்பொழுது ஆண்டவர் நல்ல ஒரு தாட் எனக்கு கொடுத்தார். எனக்கு ரொம்ப இந்த பிரசங்கத்தில் அந்த தாட் தான் பிடிச்சிருந்து. என்ன அப்படின்னா, நீ பாருங்க, இந்த 9ஆம் வசனத்தில் அதனாலே பிதாவாகி தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோம். நல்லா கவனிங்க. ஆங்கிலத்தில் பிளஸ் அப்படிங்கிற வார்த்தை. நம்ம தேவனை என்ன செய்யறோமா? பிளஸ் பண்ணுறோமா? தேவனை ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் தேவனை பிளஸ் பண்ணனால என்ன பிரயோஜனம்? அவர் தான் ஏற்கனவே என்னது ஆசீர்வாதத்தின் ஊற்றாயிடுச்சே. அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றுங்க. நீங்கள் ஒன்று ஆசீர்வதிச்சு அவர் பெருசாக ஒன்று வளர போகிறது கிடையாது. ஏன்னா அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஆதி காலத்திலிருந்து அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். அவர் ஸ்தோத்திரம், ஆளை சிறந்தவர், சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. எல்லா துதி ஸ்தோத்திர ஆராதனைக்கு அவர் பாத்திரர் இருக்கார். தூதர்கள் பரிசுத்தர் 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 கொண்டாடுறாங்க. கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லா மகிமையான ஆராதனை அவருக்கு போயிட்டு இருக்கு. நீங்க ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னு அவர் கூடி போக மாட்டார். நீங்க கர்த்தரை உயர்த்தும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுது. ஒரு கிராட்டிடியூட் தான் காட்டுறோம். அது உங்கள் லைஃபுக்கு திரும்ப
சொஸ்தமான 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்க? நன்றி உணர்வு. அது இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசை, உங்களுக்கு தான் பெனிஃபிட். ஆனா நீங்க மனுஷனை உயர்த்தும் பொழுது, அவங்கள சபிக்காம அவங்கள ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை மாறுது. கரங்களை வைத்து தலையடிச்சுங்க பாப்போம். இப்ப நான் சொல்ற புரியுதா? மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன். உங்கள் வாழ்க்கை துணை உங்களால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். உங்கள் சபை விசுவாசிகள் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். உங்கள் போதகர் உங்கள் வாயால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர். அவருக்கு விரோதமா நீங்க உட்கார்ந்து, உங்க குடும்ப வாழ்க்கைக்கும் விரோதமாக உட்கார்ந்து நீங்க சாபம் போட்டுட்டு இருந்தா நியாயமா? பக்கத்துல கேளுங்க, இது நியாயமா? ஆண்டவர் சொல்ற, எப்பா எப்பா நீ என்ன துதிக்கிற, வந்து இவங்களெல்லாம் சபிக்கிற, இது சரியானது கிடையாது. அவனு சொல்ற, நீ என்ன துதிக்கிறத காட்டணும், என்னுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை நீ ஆசீர்வதியா. அப்போ இந்த ஆண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? எல்லாரையும் பிளஸ் பண்ண போறீங்க. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. we are going to bless. அதான் ஏற்கனவே நம்ம வாசித்த ஒரு வசனம் பாருங்க. ஆதியாம் 18:12, லூக்கா 1:18 எல்லாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நம்ம குறைச்சி சொல்லிட்டு மற்றவங்களை நல்லா உயர்த்தி சொல்லுங்க. நம்ம குறைச்சி சொல்லுவோம், மற்றவங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆசீர்வதிங்க, நல்லா பாராட்ட ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நல்லா பாராட்டுகிற ஒரு ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வரட்டும். பாருங்க, தேவன் இது வளர்ச்சியை தரும். நிறைய பேர் ஒரு சோதனை, ஜப்பான்ல ஒரு சோதனையை செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, 2 செடியை நட்டிட்டாங்க. டெய்லி ஒரு செடியை பார்த்து, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா இருப்ப, அப்படி இருப்ப, இப்படி இருப்பேன்னு சொன்னாங்க. ஒரு செடியை பார்த்து நல்லா வளருவ, கனி கொடுப்ப அப்படி சொன்னாங்க. லிட்டரலி நடந்துச்சு. என்னன்னா, இது சூம்பி கருமி கருவாடா மாதிரி செத்தே போச்சு. இது நல்லா ஃப்ரூட்ஃபுல். பாருங்க, நாகர்கோவில் பகுதியில் வந்து உங்களுக்கு கேரளாலலாம் நல்லா பழம் நல்லா காய்க்கும். திருநெல்வேலி எங்கே பார்த்துருப்பீங்களா? இல்லை. எங்கே பார்த்துருப்பீங்க? சியோனேஜி கேம்பஸில் பார்க்குறீங்க. அது எப்போ பார்த்தாலும் காய்ச்சிட்டு தான் இருக்குது. காரணம் நாங்கள் எப்பவுமே சொல்லணும்னா, அது துதி இருக்கிற இடத்துல இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. துதி இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கே எஃபெக்ட் இருக்குன்னா, துதி இருக்கிற இடத்துல இருக்கிற மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வருமா வராதா? அருமையா தேவஜனங்களே, அதான் சொல்றாரு, எப்பா ஐ ஆம் ஆல்ரெடி பிளஸ்ட். நீ வந்து திரும்ப என்ன ஒன்று ஆசீர்வதிச்சனால காட்டணும், ஏன் சாயலின்படி உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷனை ஆசீர்வதியா. நீ ஒரு உன் வாழ்க்கை துணையை பார்க்கும் பொழுது, உன் பிள்ளையை பார்க்கும் பொழுது அது சோத்திரம். உன் வாழ்க்கை துணையை பார்க்காத, என்னுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா பாரு. கரங்களை வைத்து ஒரு அலைச்சாங்க பார்ப்போம். மிஸ் பண்றோம். இதுல தான் நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனா இதுல கோட்டை விட்டுறோம். ஏன்னா நீங்க தான் ஆசீர்வதிக்கணியா. நீங்க ஆசீர்வதிக்காம யாரும் ஆசீர்வதிக்கும்? அதை ப்ரீஸ்லி பிளெஸிங் சொல்லி எண்ணாமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23-24 அலுசோத்திரம் என்ன சொல்லப்படு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிட கிடவர் என்பது. இது அதிகாலை ஜபத்துல ஒவ்வொரு நாள் நான் சொல்றேன். பிளெஸிங். அன்னைக்கு ஆசாரியனுடைய வேலை என்ன? ஜனங்களை ஆசீர்வதிப்பது. அது நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஏலி சொன்னாரு, அண்ணா அழுறாங்க, குடிச்சு வெறிச்சுதான், திராட்சை ரசத்தை எக்ஸ்ட்ராவை போட்டாலா, வேற ஒன்றும் இல்லை. சில நேரம் நீங்க காஃப் சிறப்பை எக்ஸ்ட்ரா குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? வாயெல்லாம் குளரும். உங்கள்கிட்ட வந்து உண்மை எடுக்கணும்னா ஒரு பாதி பாட்டில் காஃப் சிறப்பை ஊற்றினா போதும், அதே அனஸ்தேசியா மாறிடும். அதே மாதிரி திராட்சை ரசத்தை இந்த அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு தான் ஏதோ வளர்ட்டு கிடக்காங்களா. நீங்க மனக்கேஸ் கிளேசம் உள்ள சகோதரி, எனக்கு குழந்தை இல்லை. உடனே என்ன சொல்றாரு? ஆண்டவரே அப்படி சொன்னாரு. நம்ம வேல் டேரக்ட் அவன்கிட்ட பேசுற, அடுத்த வருஷம் நீ வர்ற நேரத்துல குழந்தையோடு வருவேன். நடந்துதா இல்லையா சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, நிச்சு நடந்துதா இல்லைன்னு கேளுங்க பார்ப்போம். நடந்தது தேவஜனங்களே. அதான் சொல்றேன், நம்ம ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது, காணிக்கை போறதுக்கு முன்னால உன் சகோதரன் பேர்ல குறைவு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நான் காணிக்கை வச்சுட்டு போய் ஃபர்ஸ்ட் ஒப்புரம் வாங்கிட்டு வந்து அப்புறம் காணிக்கை செலுத்தின ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. அப்போ தேவச்சனங்களே, நீங்க நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சாலும் ஆசீர்வதிங்க. பிளஸ் அறியாம செய்யறான், புரியாம செய்யறான், தூண்டுதலின்படி செய்யறான், அவன் நல்ல ஆள் தான்.
அந்த ஆவி நீங்கள் ஆண்டு நியாய தீர்ப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அவர் எப்படி பண்ணணுமோ அவர் அப்படி பண்ணிக்குவார். நீங்கள் உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னைக்கு அந்த உங்கள் வார்த்தையின் மூலமாக உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை நீங்கள் ஏதோ ஜெபம் பண்ணி நடக்கிறத காட்டணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பார்த்து நீங்கள் சொல்கிறது மூலமாக அற்புதம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு. அது ஸ்தோத்திரம். துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயில் இருக்கக்கூடாது. நீ ஆசீர்வதிக்கிற ஒரு ஆளு. நீ கர்த்தரை ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்ல, மனுஷனை, தேவனுடைய சாலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதிகமாய் ஆசீர்வதிக்கிற ஆள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நீங்க இன்னைக்கு இந்த ஆண்டு நீங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னு சொல்லிட்டார்ல, இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ண போறீங்க. என்னன்னா ஆசீர்வதிக்க போறீங்க. காரங்களை உயர்த்து ரெலேச்சுங்க பார்ப்போம். நல்லா ஆசீர்வதிக்க போறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எஸ், நல்ல தீர்மானம் எடுக்கிறீங்க. நான் ஆசீர்வதிப்பேன், என் வாய் திறந்து பிளஸ் பண்ணுவேன். ஆண்டவரே, பைபிள் ஆண்டவரே, இந்த வேத பகுதி மூலமாக எனக்கு கற்றுக் கொடுக்க போகிற படியினால் உமக்கு நன்றி. பிளஸ் பண்ணு. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் முட்டாள், ஒன்றும் படிப்பு ஏறாது, ஒன்றும் விளங்காது, என்ன மார்க் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சுய சாபம் போடாதீங்க. மற்றவங்களையும் சபிச்சுட்டு இருக்காதீங்க. சாபம் நமக்குரியதல்ல, அது சாத்தானுக்குரிய வேலை. நீங்கள் சபிக்கக்கூடாது, யாரையும் சபிக்கக்கூடாது. அறிந்து அறியாமல் சபிக்கணும். உங்களுக்கு எதிராக தீமை கூட செஞ்சுருக்கலாம். சபிக்கவே சபிக்காதீங்க. நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிங்க. அது ஒரு வாழ்வு. நீங்கள் அவங்கள சபிக்க போய் மொத்தமே சாபமாக தான் மாறும். சபையே சாபமாக மாறும். உங்கள் குடும்பமே சாபமாக மாறும். எதுக்கு தேவையில்லாது. அவ்வளோ ஜீவனை நம்ம நாவில் கற்று தந்திருக்கிறார். நீங்கள் வாயை திறந்து ஆசீர்வாதத்தை பேசுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க. ஆசீர்வாதத்தை பேசுங்க. இன்னைக்கு டியூன் பண்ணிடுங்க. வேற வழியில் உங்கள் ஜெபம் இந்த 4 குறிப்பாக இருக்கணும். ஆண்டவரே, நான் ஆசீர்வாதத்தை பேசுகிற ஒரு நபராக இருக்கட்டும். துதித்தலும் சபித்தலும் என் வாயிலேருந்து வரக்கூடாது. ஏன்னா என் வாழ்க்கைக்கே அது பெரிய பிரச்சனை. நான் டிசைன் பண்ணலை. கர்த்தர் என்னை இப்படி உண்டாக்கலை. கர்த்தர் எனக்கு இப்படி தண்ணி ஊற்றி என்னை வளர்க்கலை. இப்படி சபிக்கிறதுக்காக என்னை வளர்க்கலை. என்னை ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக, நான் பயிரிடுக்கேற்ற பலனை தரும்படியாக தான் கர்த்தர் என்னை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறான்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு தடவை ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் இருந்தான். பயங்கரமான கோபக்காரன், பயங்கரமான டென்ஷன் பார்ட்டி. டென்ஷனில் ஏதாவது ஏசிடுவார், கெட்ட வார்த்தை போட்டிட்டு ஏதாவது காயப்படுத்திட்டு வந்துடுவார். அப்போ இவன் எப்படி திருத்துறதுன்னு சொல்லி அந்த தகப்பன் ஒரு பிளான் போட்டுட்டு என்ன சொன்னார்னா, மகனே அப்படி சொல்றேன்னா ஒரு பிளான் சொல்ல போறேன், நீ செய்யணும் அப்படின்ட்டு நேராக கடைக்கு போய் 1 கிலோ ஆணி வாங்கிட்டு வந்தார். ஆணி வாங்கிட்டு வந்தார். ஒரு சுத்தியில் வாங்கிட்டு வந்து சொன்னார், எப்பெல்லாம் நீ கோபப்படுறியோ, எப்பெல்லாம் மற்ற ஜனங்களை வார்த்தையால் காயப்படுத்துறியோ, டென்ஷன் ஆறியோ, ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறியோ, நீ என்ன பண்ணு, நேராக நீ நம்ம கார்டனுக்குள்ளே போகிற, அங்கே ஃபென்சிங்கில் மரக்கட்டை வச்சு ஃபென்சிங் வச்சுருக்கோம், அதில் போய் என்ன செய்கிற, ஒரு ஆணி அடிக்கிற அப்படின்னு. முதல் நாள் 37 ஆணி அடித்தானா. 37 தடவை அவன் டென்ஷன் ஆயிருக்கு. மற்றவங்களை காயப்படுத்தி போயிடுச்சு. 2ஆம் நாள் என்னது, அது கொஞ்சம் 20 குறைஞ்சிது, அப்புறம் 10 குறைஞ்சிது, அப்புறம் 5 குறைஞ்சிது. அப்புறம் ஒரு நாள் வந்து பொழுது ரொம்ப சந்தோஷமாக அப்பாட்ட சொன்னானா, அப்பா இன்னைக்கு நான் டென்ஷனே ஆகலை, நான் கோபமே படலை அப்படி சொல்லும் பொழுது அப்பா வெல்டன் சொல்லிட்டு ஒன்று சொன்னாரான், இனிமே நீ ஒரு விஷயத்த செய்யணும். என்னப்பா செய்யணும்? இனிமே ஒரு நாள் நீ கோபப்படலைன்னா நீ என்ன செய்யணும், அந்த தோட்டத்தில் போய் அந்த ஒரு ஆணியை பிடுங்கணும் அப்படின்னாரான். உடனே நேராக அவன் போனான். ஃபஸ்ட் டே நான் கோபப்படவே இல்லை, வான்ட்டு ஒரு ஆணியை பிடுங்குறான். இப்படி பல நாட்களாக அவன் கோபப்படாமல் இருந்து ஆணியெல்லாம் பிடிங்கிட்டான். பின்பதாக தாப்பன் கடைசியில் எல்லா ஆணி பிடிங்கிற பின்பதாக அந்த தாப்பனார் நேராக மகனை கூப்பிட்டாரான், வா தம்பி நம்ம 2 பேரும் அந்த இடத்துக்கு போவோம்னு சொல்லி போன பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓட்டையாக இருந்துச்சான். அப்போ அவர் சொன்னாராம், ஏப்பா நீ கோபப்படுற, அப்புறம் மன்னிப்பை பெறுற, நல்ல விஷயம்தான், ஆனால் அந்த தழும்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நம்ம லைஃப்பில் இதை அவாய்ட் பண்ண வேண்டியது மிக அவசியம் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனவே உன் லைஃப்பில் நீ மற்றவங்களை பிளஸ் பண்ணு. ஒரு நாளும் எதிராக பேசாத, கெட்ட வார்த்தை வர வேண்டாம், அல்லது அவிசுவாச வார்த்தைகள் வர வேண்டாம், தீமையான வார்த்தைகள் வர வேண்டாம், அல்லது சோத்திரம் அல்லது பொறணி வார்த்தைகள் வர வேண்டாம், கோல் வார்த்தைகள். நீ அதை சோத்திரம் ஒரு நாள் நீ மன்னிச்சிருவ, அல்லது சோத்திரம் நீ அவங்ககிட்ட மன்னிப்பை கூட கேட்டு, ஆனால் அந்த வடுவாதம் இருக்கு. அதான் தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அது இருந்துகிட்டே இருக்கும். லைஃப்பில் எப்பவும் மறக்க முடியாது. எத்தனையோ வார்த்தைகள் சொல்லுவாங்க, அன்னைக்கு இவர் பேசினதை நான் மன்னிச்சிட்டேன் பாஸ்டர், ஆனால் என்னைக்கும் என் மனசில் அது இருக்குது.
ஏன் அப்படிப்பட்ட நிலை? அதான் சொல்கிறாரு, நம்ம ஞாபகம் குறித்து ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த 2026 கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு. அதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் நமக்குள்ள ஒரு அவசியம், செல்ஃப் இவாலுவேஷன் நமக்குள்ள அவசியம், செல்ஃப் ரெனிவல் நமக்குள்ள ஒரு அவசியம். என்ன அப்படின்னா, என் வாய் மீறாதபடிக்கு என் வாயை நான் காத்து கொண்டேன். எல்லாம் இருக்கிற எழுப்பி நிலுங்க, கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போமாக. இந்த வார்த்தையின்படி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, நான் சொல்றதை செய்வேன், செய்வதை சொல்வேன். ரெண்டாவது, என் சொற்களில் நான் கவனமாக இருப்பேன். மூன்றாவதாக, சொந்த பலத்தினால் அலசத்தை நான் மேற்கொள்ள முடியாது, ஆவியானவரை சார்ந்து நான் ஜெயிப்பேன். நான்காவதாக, சொற்களினால் மற்றவர்களை மெயினாக ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது இதுதான். சர்ச்சுக்கு சொல்ல சொல்லி உணர்த்தின விஷயம் தான். சொற்களினால் என்ன ஆசீர்வதிக்காட்டியும் பரவாயில்ல, மற்ற ஜனங்களை ஆசீர்வதிக்க சொல்லு. என் சாயலின்படி உண்டாக்கப்பட்ட அவனை ஆசீர்வதிச்சா அது என்னையே இந்த சிறியராக இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை அதை எனக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல தீர்மானத்தை பண்ண வச்சிருங்க. நமக்கு இயேசுவை போல மாறிடும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். இயேசுவை போல அவர் பதில் பேசலை, பதில் வயலை, பயமுறுத்தலை, எதுவும் பண்ணலை, வாயே திறக்காதவராயிருந்தான். நிறைய நேரங்களில் மௌனம் பாருங்க நம்ம வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கும். பாருங்க, வெயிட் பண்ணுங்க, தள்ளி போடுங்க, கொஞ்சம் காமாகுங்க. அதான் பொறுமையை கொடுத்து நான் கல்யாணத்தில் பொறுமை. கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கனாலே அந்த கொந்தளிக்கிற நிலையெல்லாம் அமைதியாக மாறும். குழப்பத்தில் இருக்கும்போது 2 வார்த்தையை விட்டுட்டீங்கன்னு இன்னும் குழப்பம் மாறி நீயா நானான்னு வந்துடும். ஈகோ பிரச்சனை எல்லாம் வந்துடும். பாருங்க, அவங்க 2 வார்த்தையை சொல்ல, இவங்க 2 வார்த்தையை சொல்ல, அப்புறம் இவங்க தாண்டி குடும்பத்தை 2 வார்த்தை சொல்ல, அவங்கள விட்டாலும் பிரச்சனை இல்லை, அப்பா அம்மாவை சொல்லும்போது பயங்கரமாக கோவம் வந்துடும், பெரிய பிரச்சனையாக மாறும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார், என் ஜனங்களை ஆசீர்வதிக்க சொல். என் சாயலின்படி உண்டாக்கப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிக்க சொல்வா. மனைவி பார்த்து ஆசீர்வதிங்களேன். அல்ல காலையில் சொன்ன ஒரு ஆசீர்வாத வார்த்தை வரட்டுமே. பாஸ்டர் அதிகாலையிலிருந்து ஒருத்தத்தோடு சுரத்த சத்தத்தோடு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமா என்னப்படும், அதனால சொல்றது இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லை, அது வேற கான்டெக்ட்ல சொல்லியிருக்காரு. ஒரு ஆசீர்வாதம். குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் வெற்றியா இருக்க வாழ்த்துக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே சொல்லுங்க. நீங்க ஸ்டேட்டஸ் போடுறது மேட்டர் இல்லை, குரூப்ல போடல, உங்க வீட்டில் உயிரோடு இருக்கிற ஆள்கிட்ட சொல்லுங்க, உங்க கூட இருக்கிற ஆள்கிட்ட சொல்லுங்க. அது மற்ற அடுத்து பார்த்துக்கலாம். ஊரெல்லாம் சொல்லிடுவோம், ஆனால் எங்கே சொல்ல மாட்டோம், வீட்டில் சொல்லுங்க. ஆண்டு உங்களை விடுங்க இருந்து உங்களை வழி நடத்துவார். நடத்தணும். ப்ரைஸ் இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே. நான் எதுவும் ரொம்ப சொல்லிக்கல, அவங்க என்ன ஃபீல்டில் இருக்காங்க, மூடில் இருக்காங்க எனக்கு தெரியாதுல்ல, நான் சொல்லிக்கல. நைட் நாங்கள் சேர்ந்து ஜோம் பண்ணுற நேரத்தால் ஜோம் பண்ணுவேன், ரைட்டா? பட் பாருங்க, நல்ல வார்த்தைகளை பேச தீர்மானம் பண்ணுங்க. எனக்கு எத்தனை பேர் உங்கள் நாவை ஒப்பு கொடுக்க தீர்மானம் பண்ணுறீங்க? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் தீர்மானம்? நல்ல வலது கரத்தை உயர்த்தி, ஆவியானவரே என் நாவை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் நாவை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அதில் பிசாசுக்கு ஒருபோது நான் துணை போக மாட்டேன் ஆண்டவரே, உமக்கு துணையாய் நான் நிற்பேன் ஆண்டவரே, துணையாய் நிற்பேன் ஆண்டவரே. எனக்கு நீர் உதவி செய்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா கண்களையும் கரங்களை கீழே போட்டு கண்களை முடிச்சு, கிருபை நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேசின தயவுக்காக, இடைப்பட்ட தயவுக்காக கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நீங்க நாவை குறித்து ரொம்ப கவனமா இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. சொல்றத செய்யறத சொல்ல கிருபை தாங்க. எங்கள் ஸ்தோத்திரம், வாயின் வார்த்தையில் ரொம்ப கவனமா இருக்க கிருபை தருவீராக. அந்த சொந்த பலத்தினால் இதை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. உம்முடைய ஆவின் நிறைவோடு கூட நாங்க செல்ஃபா பேச, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யணும், உங்கள்கிட்ட மல்லு கட்ட, உங்கள்கிட்ட கேட்க ஆண்டவரே, நாங்கள் அதில் ஜெயத்தை காண கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாவை வச்சு ஆண்டவரே ஸ்தோத்திரம், சொந்தங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய உறவுகளை ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, எங்களோடு பணியாற்றவங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் மற்றவர்களை சபிக்கும்படியா அழைக்கப்படல, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து நாங்கள் ஆசீர்வதிக்க எங்க வாயிலிருந்து ஆசீர்வாதமே வரட்டும். ஒரு நாள் மற்றவங்களை மட்டம் தட்டி பேசாத கிருபை தாங்க. நாங்கள் ஒருவேளை தவறுவோம், நான் உடனே சுதாரிச்சு எழும்பி வர நீர் கிருபை தான். உங்கள்கிட்ட ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு சொல்ல நீ கிருபை தருவீராக. எங்க வாழ்க்கையை நீங்க மாற்ற தயவுக்காக
நம்ம கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்து விட கிருபையில் கருத்து போகிறோம். இந்த வாரத்தில் பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில், ஊழியங்கள், படிப்பெல்லாம் வச்சா பிரயாணங்களில் உங்களுடைய கிருபைன் அது நாங்கள் கவனமாக இருந்தாலும் கவனமாக இருந்தாலும் நீங்கள் எங்களை பாதுகாக்கணும்ப்பா. அது உங்கள் கடமைப்பா. உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நல்ல சுகத்தை, பலத்தை, நோய் சக்தியை தாங்க. ஆண்டவர் நீ தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவன். வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல வேலைக்கு காத்திருக்கும் அற்புதங்களை செய்யுங்க. நல்ல வாழ்க்கை துணையை காத்திருக்க அற்புதங்களை செய்யுங்க. நல்ல குழந்தை வாக்கியத்துக்கு காத்திருக்க அற்புதங்களை செய்யுங்க. சுகமான பிரசங்கத்துக்கு காத்திருக்க அற்புதங்களை செய்யுங்க. வீடுகளை சமாதானத்துக்காக காத்திருக்க அற்புதங்களை செய்யுங்கப்பா. எல்லா வியாதி பலவீனங்கள் நீங்களும் காத்திருக்க அற்புதங்களை செய்யுங்க. பொருளாதார நன்மைகளுக்காக காத்திருக்கிற அற்புதங்கள் செய்யுங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையா நிறைவாக்குவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் என்ன கத்து தந்திருக்கிற வாஞ்சைகள் நிறைவேறணும். யாரெல்லாம் ஜெபமிட்டு நீட் யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜெயிக்க கிருபை தாங்க. சவாலான காரியங்கள் எளிதாய் இருப்பதாக. கர்த்தர் மாத்து நம்மோடு இருந்தால் எளிதாய் ஜெயிக்கலாம் சொல்லப்பட்டிருக்கிறேன். பிள்ளைகள் எளிதாய் ஜெயிக்கணும் ஆண்டவரே. இங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் எல்லா சூழ்நிலைகளையும் எளிதாய் ஜெயிக்கணும் ஆண்டவரே. நீ அப்படி செய்ய போற தயவுக்கு நன்றி. இந்த வாரத்தில் திருமணத்தால் ஊழியங்கள், பத்திரிகை ஊழியங்கள், எல்லா ஊழியங்களையும் நீங்க ஆசீர்வதிக்க, எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படு. எங்களை தாழ்த்தும்படி கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டோடைய வார்த்தையை கேட்கத்தக்கதான கிருபை ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய நாவை குறித்து 3ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு நிருபக்காரர் நேர்த்தியான ஒரு ஆலோசனை கொடுக்கறதை குறித்து பார்க்கிறோம். இந்த யாக்கோபு புத்தகமே முதிர்ச்சியை நோக்கி அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கிற ஒரு புத்தகம். இதை வாசிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவ முதிர்ச்சி நமக்குள்ளே ஏற்படுகிறது. அருமையான பிள்ளைகளே, அல்ல ஸ்தோத்திரம், நீங்களும் உங்கள் நாவை காத்துக்கொள்ள தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் நாவின் மூலமாக அல்ல மற்றவர்கள் ஆசீர்வதிக்க தீர்மானம் பண்ணுங்க. பரிசுத்தாவின் துணையோடு கூட நாவை கட்டுக்குள்ள கொண்டு வாங்க. அல்ல வார்த்தையை குறித்து கவனமாயிருங்கள். சொல்வதை செய்யுங்கள், செய்வதை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜயன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆராதனைகள், ஜெபங்கள், பைபிள் ஸ்டடீஸ், யூத் ப்ரோக்ராம் என்று சொல்லி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. சிறுவர்களுக்காக ஜயன் ஏஜி டிவின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் பிளஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நேர்த்தியாக பண்ணுறோம். நிச்சயமாக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். நேரடியாக எங்களை கொடுக்கிட்ட இருந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய விலாசத்தை கீழே போடுறாங்க, வாங்க. நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தால் எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அன்புடன் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. அது மாத்திரமல்ல, அல்ல ஸ்தோத்திரம், உங்கள் சாட்சிகளை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:30 மணிக்கு முதல் ஆராதனை, 8 மணிக்கு 2வது ஆராதனை, 10:30 மணிக்கு ஆங்கில ஆராதனை இருக்கிறது. மீண்டும் மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். வார நாட்களிலே நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அதை குறித்தான விளக்கங்களை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.